ஸ்ரீமதே நாராயணாய நமக. அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாளி அமாவாசை எல்லா நாட்களிலுமே திதி தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னா பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம். எல்லாருமே இப்போ ரொம்ப நாளாகவே ரொம்ப வருஷமாகவே பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அமாவாசை அன்னைக்கு பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, முன்னோர்களின் ஆன்மா சாந்தி பெறணும், பித்ருக்கள் தோஷம் நீங்கணும், நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்கள் எல்லாமே போகணும். அதுக்காக தான் அமாவாசை அன்னைக்கு அகத்திக்கீரை கொடுக்குறோம். இன்னொன்று, அமாவாசை திதி நாளில் அகத்திக்கீரை மட்டும் இல்லை, அரிசி வெல்லம் இது ரெண்டும் சேர்த்து ஒரு வாழை இலையில வச்சு பசுவுக்கு கொடுக்கும்போது தர்ப்பணம் பண்ணுறதுக்கு சமமாக அது இருக்கும்னு ஐதீகம். இன்னொன்று, பசுவுக்கு அமாவாசை நாட்கள் மட்டும் இல்லை, எல்லா நாட்களுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உணவு கொடுக்கலாம். எந்த உணவும் கொடுக்க முடியலன்னா எந்த கவலையும் வேண்டாம். ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது அருகம்புல். எல்லா இடத்துலையும் கிடைக்குது, பசுவே மேய்ஞ்சுக்கிடும். இருந்தாலும் நம்ம கைட்டு அதை பறித்து கொடுக்கும்போது அதற்கு ஒரு தனி பலன் கிடைக்கும். நமக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, தடைகள் இருக்குது, முன்னோர்கள் சாபம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, பித்ரு சாபம் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு மனசில் பட்டுச்சுன்னா நீங்கள் பசுமாட்டுக்கு எப்பெல்லாம் பார்க்குற இடத்துலலாம் முடிஞ்சால் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. இல்லை பக்கத்தில் நீங்கள் போகிற வழியில் அருகம்புல்லாம் இருந்தது, பசுமாடும் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அருகம்புல்லை பறித்து கொடுங்க. அதோட கழுத்து மேலே நீங்கள் நல்லா தடவி கொடுங்க. சப்போஸ் முட்டுற மாதிரி மாடு இருந்ததுன்னா பக்கத்தில் போயிடாதீங்க, இந்த உணவை மட்டும் கொடுத்துட்டு வந்துடுங்க. இன்னொன்று, பசுவுக்கு இது கொடுத்தா நமக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு செய்யாதீங்க. பசுவுக்கு கொடுக்கும்போது அது பசியாரும் இந்த நேரத்தில் அப்படின்னு நினச்சி மட்டும் செய்யுங்க. அதுக்கு உண்டான பலன் தானாக கிடைக்கும். பசுவில் தான் 30 முக்கோடி தேவர்களும் இருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவு தானம் பண்ணுங்கள். கடவுளோட அருள் உங்களுக்கும் இருக்கட்டும். நாராயணா.